Hi all, welcome to another new vlog in Aarti Balaji Makeover Styles. இது வந்து ஒரு photoshoot மேக்கப்காக பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அவங்களுடைய ஸ்கின். இவங்க வந்து என்னுடைய மாடல் லேகா. ஸோ வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் அ பட்டிங் ஆர்டிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரீஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஏன்னா ஃபோட்டோஷூட் ஆட் ஷூட் அப்படின்னா ஒரு லாங் ஸ்டே வேணும் மேக்கப் அப்படின்றதுனால ப்ரீஃபிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் அடுத்தது ப்ரைமர் அப்ளை பண்ணிடுறேன் ஸ்கின்னில். ஸோ ப்ரைமர் பார்த்திங்கன்னா நான் ஃபிங்கரில் தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எங்கெங்கே வேணுமோ கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுனால ஐ யூஸ் மை ஃபிங்கர். இது வந்து லாக்டவுனுக்கெல்லாம் முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. அண்ட் த செகண்ட் ஸ்டெப் வந்து கன்சீல் பண்ணுறேன். கன்சீலிங் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான ஒரு ப்ரஷ், கன்சீலர் ப்ரஷ்ஷை விட ஒரு குட்டியான ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அவங்க ஃபேஸ் அனலைஸ் பண்ணி எனக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும் வந்து நான் அந்த ஸ்பாட்ஸை வந்து கவர் பண்ணுறேன். ரொம்ப மைல்டாக, ரொம்ப லைட்டாக, ஒரு லேயர் கூட சொல்ல முடியாது, ஒரு டச் மட்டும் தான் அது. இப்போ வந்து ஐ ப்ரைமர். ஸோ இந்த ஐ ப்ரைமர் பற்றி சொன்னால் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். இது வந்து ஃப்ரம் அர்பன் டிகே அப்படின்னு ஒரு பிராண்டோடையது. இது வந்து ஃபிங்கரில் தான் அப்ளை பண்ணணும். இது வந்து ப்ரஷ் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். நம்ம தொட்டு அப்ளை பண்ணுறதுக்குள்ளே அது ட்ரை ஆகிடும். அண்ட் க்ரீஸ் கட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஐ மேக்கப் பண்ணுவேன், டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்செப்ட் ஆஃப் த ஷூட். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சவுத் இண்டியன் அண்ட் கண் நல்லா பெருசாக தெரியணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோகிராஃபர். ஸோ அதனால க்ரீஸ் லைன் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுறேன். நல்ல டார்க்காக ஒரு வைலட்டையும் பிங்க்கையும் ஐஷேடோ பேலட்லேருந்து எடுத்துகிட்டு நல்ல ஒரு குட்டி ஓவல் ஐஷேடோ ப்ரஷ் வச்சு நம்ம அந்த கண்ணுடைய ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து நல்ல டார்க்காக க்ரீஸ் கட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் இப்போ அந்த சென்டர் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஐ பால் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்ச் ஷேடு, கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு நல்லா இருக்கும் இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் வாய்லட்டோட மிக்ஸ் ஆகும்போது. ஸோ அதனால் இந்த ஷேட் நான் சூஸ் பண்ணேன். ஸோ ரெண்டு பக்கமே அந்த ஆரஞ்சு அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளோஸ்அப்பில் ஒரு ஆரஞ்சு இது. ஸோ ஒரு ஸ்டெப்புமே நீங்கள் நுணுக்கமாக கவனிங்க. இஃப் யூ ஆர் த பிகினர்ஸ், ஒரு ஃபிங்கர் எப்படி ஹோல்ட் பண்ணுறோம், ப்ரஷ் எப்படி ஹோல்ட் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். இந்த ரெண்டு கலர்ஸுமே வந்து பிளெண்ட் ஆகணும். அந்த ஃபர்ஸ்ட் போட்டு அந்த க்ரீஸ் லைன் கட்டும் இதுவும். இது வந்து என்னோடய மாஃபி பேலட், ஐஷேடோ பேலட். ஸோ அதிலிருந்து வந்து ஒரு ஹைலைட்டர் கலர், ஒரு லைட்டர் கலரை சூஸ் பண்ணி அதை வந்து ஹைலைட்டராக யூஸ் பண்ணுறேன். இந்த ஹைலைட்டர் ப்ரஷ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும், அதோட எண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹைலைட்டரையும் ஐஷேடோக்கும் நடுவில் ஒரு கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து பிளெண்ட் பண்ணணும். அண்ட் ஐபால் ஹைலைட்டிங்க்கு வந்து முதல்ல ஐஷேடோவில் இருக்கக்கூடிய எனி கோல்டு கலர் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு மெட்டாலிக் கோல்டு ஃப்ரம் மேக். ஸோ அந்த கோல்டு ஐஷேடோவுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மெட்டாலிக் கோல்டு ஃப்ரம் மேக்கில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும், கண்ணு ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கார்னர்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்காக அந்த பிங்க் அண்ட் அந்த வயலட் லைட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ணுடைய ஷேப்பும் அழகாக இருக்கும், ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ திரும்பவும் அந்த மேக்கோடைய அந்த ஒரு மெட்டாலிக் ஷேடு வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் பாப் அவுட்டடாக தெரியும் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாப் அவுட் அப்படி தண்ணியாக வெளியில் வரும். ஸோ அதுக்காக அதை அப்ளை பண்ணது. இப்போ வந்து என்னுடைய ஜெல் ஐலைனர் ஃப்ரம் இங்க்லாட். ஸோ இங்க்லாட்டோடையது ஒரு லைனுக்கே நீங்கள் கம்பேர் பண்ணலாம், இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் அவ்வளோ ஒரு ஜெட் பிளாக் இருக்கும். அண்ட் நல்ல ஒரு லாங் ஸ்டேயான ஒரு ஐலைனர் இது, ஜெல் ஐலைனர். ஸோ ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு தின் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதே தான் வந்து நான் கீழேயும் வந்து காஜலாக யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு டார்க்னஸ் கொடுக்கும், அந்த லைன் வந்து ப்ராமினெண்ட்டாக அழகாக தெரியும். ஸோ இப்பயும் நீங்கள் கவனிக்கலாம், கை எங்கே வச்சு பண்ணுறோம், ஸோ எப்படி ஹோல்ட் பண்ணுறோம், ஒரு மேக்கப் இதுலேருந்து அது கலையாமல் அதுலேருந்து இது கலையாமல் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறோன்றது நீங்கள் கவனிங்க. ஸோ ப்ரஷ்ஷோடைய பேக் சைடு தான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ ஃபாலோவிங் மை திங் யூ வில் பி நோயிங் தட். ஸோ மஸ்காரா, எப்போ மஸ்காரா போட்டாலும் முதல்ல கீழே தான் ஃபஸ்ட் நம்ம போடணும், அதுக்கப்புறம் தான் மேலே போடணும்.
ஸோ இதுவுமே ஒரு டிப்பாகவும் எடுத்துக்கலாம், ட்ரிக்காகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மஸ்காரா போட்டதுக்கப்புறம் அது மேலே லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நிறைய பேர் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதுக்காக மஸ்காராவே அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக லேஷஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. பட் லேஷஸில் இருக்கக்கூடிய அந்த பவுடர் டஸ்ட் எல்லாம் வந்து தனியாக தெரியும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபிக்கில் வந்து எல்லாமே காமிச்சு கொடுத்துரும். ஏன்னா கண்ணை தான் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பாக எடுப்போம். இப்போ வந்து ஐப்ரோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மேபி ஃபவுண்டேஷன் லைட்டாக கலர் ஃபவுண்டேஷன் வச்சு ஹைலைட் பண்ணலாம். ஆர் இஃப் நாட் கன்சீலர் பேலட்டில் இருக்கக்கூடிய லைட்டர் ஷேடை வச்சு ஐப்ரோஸ்க்கு மேலே ஹைலைட் பண்ணலாம். ஸோ இப்போ கான்டோர் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய கான்டோர் ஸ்டிக், ஒரு டார்க் கான்டோர் ஸ்டிக்கு D35 இது. ஸோ இது வந்து கான்டோர் ஈஸியாக பண்ணலாம், நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிடும் ஒர்க்கு. ஸோ அடுத்து நம்ம ஆர்த்தி பாலாஜியில் வந்து எப்படி ஈஸியாக கான்டோர் பண்ண போகிறோம் அப்படின்ற ட்ரிக்ஸை பற்றியும் கற்றுக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் நியூ, டூ சப்ஸ்கிரைப் த சேனல், ப்ரெஸ் த பெல் ஐகான். ஸோ உங்களுக்கு எதுவும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஸோ பிளெண்ட் பண்ணணும். நம்ம கான்டோர் பண்ணதுக்கப்புறம் எல்லா ப்ரஷ் பவுச்லேயுமே ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இருக்கும், ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். அதை வச்சு நம்ம வந்து ஸ்கின்னில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும் அதை. ஸோ எனக்கு வந்து ஒரு ஷேட் ஆஃப் கான்டோர் தான் தெரியணும், தனித்தனியாக லைனாக தெரியக்கூடாது. இப்போ வந்து நோஸ் கான்டோரிங் ஸ்மூத்தாக வந்து ஒரு 2 லைன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதில் பண்ணும்போது நல்ல டார்க்காகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா பிளெண்டும் ஆகும் இந்த கான்டோர் ஸ்டிக் ஸ்கின்னோட. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த போன், நோஸ் போனையும் வந்து நம்ம லைட்டாக கலர் கன்சீலர் வச்சு ஹைலைட் பண்ணுறோம். ஸோ இது ஃபோட்டோஷூட் அப்படின்றதுனால அண்ட் ஃபாலோட் பை ஒரு ஆட் ஷூட்டும் இருக்குது இவங்களுக்கு அதில். ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு ஃபீச்சர் ஹைலைட்டிங் கொடுத்தா தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் லைனாக தெரியக்கூடாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த கான்டோர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு லைனாக தெரியக்கூடாது. ஆனால் அதே சமயம் ஃபீச்சர்ஸ் நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் கழுத்து காது இஸ் லைக் மேண்டேட்ரி. கண்டிப்பாக நம்ம வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபேஸ்க்கு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கைக்கு, கழுத்துக்கு, பேக் நெக்குக்கு அண்ட் இயர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும். இப்போது கண்ணுக்கு கீழேயும் வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே போட்டு ஃபில் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னோடய குட்டி ஃபவுண்டேஷன் ப்ரஷ். அண்ட் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் இம்மீடியட்டாக வந்து நான் ஹைலைட் பண்ணிவிடுவேன் சீக் போன்ஸை. ஸோ இது ஆர்த்தி பாலாஜியோடைய ட்ரிக். இது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் முடிஞ்சோடனே ஹைலைட் பண்ணிவிடுங்க. பண்ணுறது ஒரு ட்ரிக் இதில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் சொல்லுவோம், அது லைட்டாக அப்ளை பண்ணுறது. பேக்கிங் பவுடர் இட்ஸ் ஆக்சுவலி கால் பனானா பவுடர். ஸோ மேக்கப் நல்ல லாங் ஸ்டே கொடுக்கும், கொஞ்சம் ஸ்வெட் ஆகாமல் இருக்கும், ரொம்ப ஆயிலியும் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும் ஸ்கின்னை. ஸோ பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் நான் எது பண்ணாலும் அதை நெக்குக்கும் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இது ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரஷஸ் plays the major role in makeup. You should always have a good brush. இப்போ ஐப்ரோஸ்க்கு வந்து ஒரு ஜெல் ஐலைனர், ஒரு டார்க் ப்ரௌன் ஜெல் ஐலைனர் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஆங்குலர் ப்ரஷ் கண்டிப்பாக வேணும் ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல டார்க்காக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு நேச்சுரலிட்டியும் இருக்கும். இதில் ரொம்ப ஹெவி ஆகிடாது ஐப்ரோஸ். எவ்வளோ தான் அழகாக மேக்கப் பண்ணாலும் நான் நிறைய வாட்டி என்னோடய மேக்கப்பில் சொல்லியிருக்கேன், ஐப்ரோஸ் சரியாக போடலை அப்படின்னா என்டையர் மேக்கப் லுக்குமே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஐப்ரோஸை பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த டார்க்கஸ்ட் ப்ரௌன் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக அந்த 2 ஐப்ரோஸும் ஒரே ஷேப்புக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த பக்கம் போட்டால் மாதிரியே தான் இந்த பக்கமும் ப்ரஷ்ஷை வச்சு ஸ்மூதன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஐப்ரோஸ் பார்க்கணுன்னா என்னோடய வீடியோஸில் ஃபாலோ பண்ணலாம். இப்போது ஃபாலோட் பை த லிப்ஸ்டிக் வந்து ஒரு டார்க் அவுட்லைன், ஒரு டார்க்கஸ்ட் அவுட்லைன் எப்போவுமே கொடுத்துருவேன். ஏன்னா அது ஒரு டார்க் கலர் சாரி, நீங்கள் பார்த்தா தெரியும். இதுக்கு வந்து ரொம்ப லைட் கலர் லிப்ஸ்டிக் போட்டால் அந்தளவுக்கு சூட் ஆகாது. அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்கும் நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு டார்க் அவுட்லைன் கொடுத்துட்டு இன்னர் ஒரு பிங்க். ஸோ இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் க்ளாஸ் தான் இது. ஆனால் க்ளாஸாக இருந்தாலும் நான் வந்து அந்த க்ளாஸ் ப்ரஷில் டேரெக்டாக போட மாட்டேன் எப்பயுமே. ஐ ஆல்வேஸ் யூஸ் அ ப்ரஷில் போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் லிப்ஸ் ஃபுல்லாகவே. எங்கேயும் பேட்சாக நிற்காது, லம்பாக நிற்காது. நீங்கள் ஒரு 4 hours 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வெளில வந்து பார்த்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து என்னுடைய ப்ளஷர் ப்ரஷ்.
blusher palette. ஸோ இந்த blusher palette பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் க்ரௌன் பிராண்டோடையது. ஸோ நமக்கு தேவையான பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் மட்டுமே இதில் இருக்கும். தேவையில்லாத கலர்ஸ் எல்லாம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணாத ஒரு பேலட் இது. ஸோ அதுவும் சவுத் இண்டியனுக்கு வந்து தேவையான கலர்ஸ் வந்து சூப்பராக இதில் வந்து இருக்கும். நல்ல செட்டும் ஆகும் ஸ்கின்னோட. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிராண்டு. அதுக்கப்புறம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோடய ஹைலைட்டர் ப்ரஷ். அதோட ஷேப்பை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் கிடச்சிது அப்படின்னா ஹைலைட்டருக்கு யூஸ் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக வரும் அதில். ஸோ நமக்கு ஒரு 20-30% ஆஃப் த ஒர்க் வந்து இந்த பர்ஃபெக்டாக நல்ல ப்ரஷஸ் யூஸ் பண்ணிங்கனாலே நமக்கும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ், த மேக்கப் இஸ் ஓவர். இது வந்து நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஹேர் ஸ்டைல் வந்து ஜஸ்ட் ஒரு ஜடை அண்ட் ஒரு பஃப் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சவுத் இண்டியன் லுக் வேணும் அப்படின்னதுனால ஐ வெண்ட் லைக் தட். அண்ட் ஆக்சுவலி அவங்களும் அதான் கேட்டிருந்தாங்க, ஜடை தான் வேணும்னு. அண்ட் நல்ல ஒரு ஃப்ரண்ட் பஃப் கொடுத்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல லைட்டிங்கில் வந்து நிற்க வச்சு இன்னொரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ பிகாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் another point is there should be a very good lighting for makeup. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு திருப்பி அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஓவராலாக செக் பண்ணி ஒரு வாட்டி blend பண்ணிடுறேன். ஸோ பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷ் சூப்பராக வந்திருக்கு. அந்த கண், மூக்கு, வாய், அந்த blend, ஐஷேடோவில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு எல்லாமே அழகாக வந்திருக்கும். அண்ட் ஒரு லைட்டிங்க்கு வந்து அந்த மேக்கப்பே வந்து ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து லுக் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஜடையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜடை வந்து ஜஸ்ட் அ சிம்பிள் ஒன், அதனால தான் நான் வீடியோ கொண்டு வரல. So this is the look created for the photo shoot and ad shoot இருந்தது அதில். They were also really happy and I was also very happy working with them. ஸோ இந்த க்ரீன் பேக்ரவுண்டில் பாருங்கள். ஸோ அதோட லுக் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு டார்க் பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட் பார்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக தெரியும். கண்டிப்பாக எப்படி நம்ம ஃபோட்டோ எடுக்காமல் விடுவோமா? ஸோ I love to take photo with my models as well as my brides especially. செல்ஃபி எடுக்காமல் எந்த வீடியோவும் முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸ்.